10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Phasor diagram. So, if we alternating current, this is the very important topic. So, first we can learn about the phasor diagram or phasor diagram. Actually, see the diagram in the blackboard. So, in the wave starting with the origin. So, this is the 0 அப்படினு நம்ம சொல்றோம். The wave starting with the origin. So, இது வந்து எனக்கு என்ன சார் ஆகுது அப்படினா இப்படி போகுது. So, இந்த வேவ்க்கு பேர் நம்ம sinusoidal wave அப்படினு நம்ம சொல்றோம். Why it is called as a sinusoidal wave means sin 0 0. ஸோ அப்போ வந்து sin 0 0 அப்படின்றப்ப ஜீரோவிலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய எல்லா வேவுக்குமே எனக்கு என்ன வேவ் சார் அப்படின்னா சைன் வேவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த சைன் வேவ் வந்து ஃபார் ஒரு சைக்கிள் இப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு சர்க்கிள். இது வந்து ஒரு சர்க்கிளுக்கு ஈக்குவல் தான். ஒய் பிகாஸ் ஆஃப் இங்கிருந்து இது வரைக்கும் எனக்கு என்ன சார் அப்படின்னா பை. ஸோ இங்கிருந்து இங்கே வந்து ஒரு பை 2π அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா அந்த டோட்டல் ஆங்கிள் ஃபார் த ஒன் ரிவால்வேஷன். ஒரு ரொட்டேஷனோட டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ சார் அப்படின்னா 2π அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த அப்பர் போர்ஷன் வந்து ஃபஸ்ட்டு செமி சர்க்கிள் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் போர்ஷன் கீழே இருக்கிறது வந்து இந்த பாட்டம் சைடு இருக்கிறது வந்து செகண்ட் செமி சர்க்கிள். இது ரெண்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 2 செமி சர்க்கிள் வந்து நமக்கு ஜாயின் பண்ணுறப்ப வி ஆர் கெட்டிங் த சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இதுதான் எனக்கு என்ன சார் அப்படின்னா சைன் வேவ். ஒரு சைன் வேவ் அப்படின்றது ஒரு சர்க்கிள், ஒரு ரொட்டேஷனில் இருக்கக்கூடிய சைன் வேவ் அப்படின்றது ஒரு ரொட்டேஷன் ஹேவிங் த ஆங்கிள் ஆஃப் 2π அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 2π இஸ் நத்திங் பட் த டோட்டல் ஆங்கிள் ஃபார் த ஒன் ரிவால்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபேசர் அப்படின்றது எனக்கு என்னென்னா sinusoidal alternating voltage or alternating current. இந்த சைன் வேவ் வந்து either it will be the voltage or current, so not at all no problem. அது வந்து வோல்டேஜாகவும் இருக்கலாம் கரண்ட்டாகவும் இருக்கலாம். ஒரு sinusoidal alternating voltage or current can be represented by the vector. இது வந்து ஒரு வெக்டாரில் சொல்கிறோம் which rotates the above the origin in the anti-clockwise direction. நீங்கள் வந்து இது எப்போவுமே நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா anti-clockwise தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ in anti-clockwise with a constant angular velocity is known as the அந்த rotating vector, அந்த such rotating vector is known as the phasor அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்லா நம்ம வச்சுங்க. ஒரு sinusoidal alternating voltage ஒரு alternating current எடுத்துக்கிட்டு ஸோ ஆரிஜினிலிருந்து இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா anti-clockwise constant angular velocityயில் மூவ் பண்ணுறப்ப அந்த rotating vectorக்கு பேர் தான் நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஃபேசர் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ரொட்டேட்டிங் பேர் தான் நான் ஃபேசர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து நம்ம பேசிக்காக நம்ம 2 டேர்ம் தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல ஃபேசர் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃபேசர் அப்படின்றது எனக்கு என்னென்னா ஒரு சைனுசாய்டல் வேவில் இருக்கக்கூடிய ஒரு சைனுசாய்டல் வேவை எடுத்துக்கிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டியில் ரொட்டேட் பண்ணுறப்ப அந்த ரொட்டேட்டிங் வெக்டார் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபேசர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு we can rotated only anti clockwise direction, clock வைஸில் மூவ் பண்ணக்கூடாது. If you are taking the single parameter, so not at all no problem. இப்போ வந்து இந்த டயக்ராம் எடுத்துங்க. ஸோ இப்போ நான் இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஆரிஜின்லேருந்து நான் எப்படி மூவ் பண்ணுறேன் ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி மூவ் பண்ணுறேன் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ அப்போ வந்து இது என்னென்னா ஆரிஜின்லேருந்து இது எவ்வளோ ஏங்கிளில் இருக்குது அப்படின்னா ஒமேகா டியில் இருக்குது. ஸோ இது வந்து வி அப்படின்றது வோல்டேஜ், ஐ அப்படின்றது கரண்ட்டு. ஸோ வோல்டேஜ் ரெப்ரசன்டஸ் ஏ ரெப்ரசன்டஸ் வோல்டேஜ் தென் பி ரெப்ரசன்டஸ் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து ஆரிஜின்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் பண்ணுறீங்க வித் கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. the angle between the origin and A வந்து is omega t அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா இது வந்து ஒமேகா டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சச் ரொட்டேட்டிங் வெக்டார், இந்த ரொட்டேட்டிங் வெக்டாருக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபேசர் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி ரைட். இப்போ எனக்கு என்ன சார் அப்படின்னா இதில் வந்து நார்மலாக இங்கே வந்து நான் வோல்டேஜ் எடுத்திருக்கேன், இங்கே வந்து கரண்ட் எடுத்திருக்கேன். இந்த டயக்ராம் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஸோ சிம்பிள், ஒன்றுமே இல்லை. இது வந்து ஆரிஜின், ஏ ரெப்ரசன்டஸ் வோல்டேஜ். So phasor diagram la the total system can be rotated in anti-clockwise direction, not in the clockwise direction. So we can rotate it in the anti-clockwise direction with a constant angular velocity. This is very important. If you are taking as the total system, the total system consists of the 2 parameters. One is the voltage represented by the A, the another one is the current represented by the B. The angle between the origin and voltage is omega t. The angle between the origin to B அப்படின்றது எனக்கு என்னென்னா கரண்ட்னா ஒமேகா டி ப்ளஸ் பை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ரம் த ஆரிஜின் we can rotate it in anti clockwise direction. ஸோ ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ வந்து 0, இந்த V ரெப்ரசன்ட் அஸ் வோல்டேஜ்.
ஃப்ரம் த ஆர்ஜின் டு இங்கே வந்து எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா ஒமேகா டி, இது வந்து எனக்கு சைன் வேவில் தான் இருக்குது. அப்போ வந்து the voltage represents Vm sin omega t. இந்த omega t அப்படின்ட்டு is the angle between the origin to particular parameter where it is present. அவ்வளோதான், அந்த பராமீட்டர் எங்கே இருக்குது ஃப்ரம் த ஆர்ஜின், இந்த ஆங்கிள் பிட்வீன் திஸ் டூ தான் நீங்கள் சைன் தீட்டான்னு எழுதுறீங்க. ஆக்சுவலி இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா Vm சைன் தீட்டான்னு எழுதணும். இன்ஸ்டெட் ஆஃப் தீட்டாக்கு பதிலாக we can written as omega t. So it is the total angle between the origin to voltage. Then we can calculate the origin to current-ஓட angle. ஸோ இப்போ இது வந்து ஆர்ஜின் இங்கே இருக்குது, கரண்ட் இங்கே வந்து இருக்குது. அப்போ இந்த டோட்டல் ஆங்கிள் கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ டோட்டல் ஆங்கிள் எங்கே சார் அப்படின்னா இது ஒமேகா டி, இந்த டேர்ம் ஃபை ஃப்ரம் ஆர்ஜின் டு இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஐஎம் சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஃபை. Here Vm is nothing but maximum voltage, Im is nothing but maximum current. The maximum voltage can be placed or can be அது எங்கே சார் இருக்குது அப்படின்னா which is situated from omega t from the origin. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா ஒமேகா டின்ற டிஸ்டன்ஸில் ஃப்ரம் த ஆர்ஜின்லேருந்து ஒமேகா டிங்கிற டிஸ்டன்ஸில் எனக்கு இருக்குது. அதே த மேக்ஸிமம் கரண்ட் அது எங்கே சார் இருக்குது அப்படின்னா இட் கேன் பி சிச்சுவேட்டட் ஃப்ரம் ஆர்ஜின் டு ஒமேகா டி ப்ளஸ் ஃபை. அப்போ கரண்ட்டுக்கும் ஆர்ஜினுக்கும் நடுவில் இருக்கிற ஏங்கல் எவ்வளோ சார் அப்படின்னா ஒமேகா டி ப்ளஸ் ஃபை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஃபை இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டி. திஸ் இஸ் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஸோ ஒமேகா டி அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா இனிஷியல் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வோல்டேஜுக்கும் ஆர்ஜினுக்கும் நடுவில் இருக்கிறது ஒமேகா டி. அதுவே வந்து கரண்ட்டுக்கும் ஆர்ஜினுக்கு நடுவில் இருக்கிறது ஒமேகா டி ப்ளஸ் ஃபை. வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இருக்கிறது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஃபை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ டோட்டல் ஆங்கிள் ஒமேகா டி ப்ளஸ் ஃபை தான். பட் எனக்கு என்ன சார் வேணுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் பண்ணுறப்ப இது வந்து லீஸ்ட் ஒன். இதை இப்போ கரண்ட்டு தான் இதில் மேக்ஸிமம். ஏன்னா நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் பண்ணுறப்ப யூ ஆர் கோயிங் ஃபார் த அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டரில் இப்போ இது வந்து ஆர்ஜின் வந்து 0ன்னு வச்சுட்டிங்கன்னா வி வந்து ஒரு 5ன்னு வச்சுட்டிங்கன்னா இது வந்து ஒரு 7 அப்படின்னு வச்சுக்கிங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா வியை விட ஐ எவ்வளோ சார் முன்னால் போயிட்டுருக்கு அப்படின்னா 5. இது எப்படி சார் முன்னால் போகுது அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் தான் மூவ் பண்ணுறீங்க. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் பண்ணுறப்ப இதுதான் ஆர்ஜின். அப்போ இங்கே வந்து எனக்கு இது வந்து மினிமம் குவான்டிட்டியாக இருக்கும், இது வந்து எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் குவான்டிட்டியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா வி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆர்ஜின்லேருந்து ஒமேகா டியில் இருக்குது. கரண்ட் எங்கே இருக்குன்னா ஆர்ஜின்லேருந்து ஒமேகா டி ப்ளஸ் ஃபைவ்ல இருக்குது. த ஆங்கிள் பிட்வீன் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து 5. ஸோ இந்த 5 அப்படின்றது இட் வில் இண்டிகேட் த ஹவு மச் இட் இஸ் லீட். அந்த கரண்ட்டு வந்து இந்த வோல்டேஜை விட எவ்வளோ முன்னால் போயிட்டு இருக்குது அப்படின்றத இந்த 5 சொல்லுது. அப்போ இந்த 5 ஆக்சுவலி ரியலி இண்டிகேட்ஸ் இந்த ஹவு மச் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆர் ஹவு மச் ஆஃப் கரண்ட் லீட்ஸ். கரண்ட் வந்து எனக்கு லீட்ஸ் போயிட்டு இருக்கணும், யாரை விட வோல்டேஜை விட லீட்ஸ் போயிட்டுருக்கு. அப்போ இந்த கரண்ட் வந்து வோல்டேஜை விட எவ்வளோ முன்னால் இருக்குது, எத்தனை டிகிரி இருக்குது அப்படின்றதான் நம்ம இந்த 5 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார்னா இதுக்கு உண்டான டயக்ராம் தான் இங்கே கீழே ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ இந்த வோல்டேஜ் இஸ் 0, கரண்ட் இஸ் நாட் 0. சப்போஸ் லெட் அஸ் கன்சிடர் ஒமேகா டி வந்து 0 அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிங்க. ஒமேகா டி வந்து 0ன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா 0 + 5. அப்போ வந்து when the voltage is 0, current is not in the 0. Why? Because of இந்த கரண்ட் வந்து எனக்கு என்ன சார் ஆகுது அப்படின்னா இந்த கண்டிஷனில் கரண்ட் வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா இட்ஸ் லீட்ஸ் பை த வோல்டேஜ். அப்போ கரண்ட் வந்து எனக்கு என்ன சார்னா வோல்டேஜோட முன்னால் போயிட்டுருக்கு. அப்போ இந்த கேப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா 5 அப்படின்னு சொல்கிறோம். இந்த வோல்டேஜ் இஸ் ஸ்டார்டட் வித் 0, கரண்ட் நாட் இன் த 0. So to having the certain angle, the phase angle between these two is known as the phi. The phi is nothing but phase angle அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஃபேஸர் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டத்தில் நம்ம என்ன சார் பண்ணுறோம், அந்த சிஸ்டம் இருக்குன்னா அந்த சிஸ்டத்தில் நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா வோல்டேஜ் கரண்ட் 2 சிஸ்டம் இருக்குது. ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அதில் வந்து ஆர்ஜின்லேருந்து எவ்வளோ ஏங்கிள் இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இந்த ரெண்டுமே நம்ம எப்படி சார் மூவ் பண்ணணும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் தான் நீங்கள் மூவ் பண்ணணும். ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் பண்ணுறீங்க. ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் பண்ணுறப்ப அதோட வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த வோல்டேஜ் வந்து ஆர்ஜின்லேருந்து ஒமேகா டியில் இருக்குது. கரண்ட் வந்து ஆர்ஜின்லேருந்து எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னா ஒமேகா டி ப்ளஸ் 5ல் இருக்குது. வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது 5. இது வந்து எனக்கு ஃபேஸ் ஆங்கிள். அப்போ ஃபேஸர் அப்படின்றது என்னென்னா ஏ சிஸ்டம் கேன் பி ரொட்டேட்டட் த்ரூ த சிஸ்டம் அப்படின்னா இட் ஹேவிங் த சைனூசாய்டல் வேவ். எதர் இட் வில் பி த வோல்டேஜ் ஆர் கரண்ட். ஸோ நாட் அட் ஆல் நோ ப்ராப்ளம். அது ரெண்டில் எது வேணாலும் இருக்கலாம். இட் கேன் பி ரொட்டேட்டட் வித் அ கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி இன் த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். such rotating vector is known as the phasor அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் இந்த ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்றது எனக்கு என்னென்னா ஒரு சிஸ்டமில் 2 குவான்டிட்டி இருக்கிறப்ப த ஆங்கிள் பிட்வீன் திஸ் டூ, ஒருத்தன் முன்னால் ஓடிட்டுருக்கான், ஒருத்தன் பின்னால் ஓடுறான்னா அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பு தான் நம்ம வந்து ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஃபேஸ் ஆங்கிள் இஸ் ரியலி இண்டிகேட் அந்த லீட்
லீடும் லேக்குக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அதான் நம்ம ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் சப்போஸ் ஒமேகா டியை வந்து நீங்கள் 0 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா when voltage is 0, ஏன்னா ஒமேகா டி 0னா வோல்டேஜ் வந்து 0. when voltage is 0, current is not in the 0. why? because இங்கே ஒமேகா டின்னு போட்டிங்க அப்படின்னா 0 + 5 எனக்கு ஃபைன் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 5 தான் எனக்கு என்ன சார் அப்படின்னா லீடிங் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலி இட் வில் ரியலி இண்டிகேட் ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஃபேஸர் டயக்ராம் இது கால்குலேட் பண்ணுறப்ப we are having the certain rules. நம்மளுக்கு வந்து certain rules இருக்குது. என்ன சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன சார்னா இந்த length of the segment from origin to இங்கே ஏன்னு போட்டிருக்கேன், இங்கே பின்னு போட்டிருக்கேன். இந்த length of segment which indicate the maximum quantity. இப்போ இங்கே 0 to A அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா it will indicate the maximum voltage. 0 to B அப்படின்றது it will indicate the maximum current அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா இந்த length of the line segment equal to peak value. ஸோ either it will be the voltage means Vm means maximum voltage, it will be current means maximum current அப்படின்னு நம்ம சொல்கிறோம் of the alternating voltage or current. Then second one வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா the angular velocity omega which is equal to angular frequency. I hope you already know the formula from the circular motion from 11th standard, and omega is equal to 2 pi f. Then omega is the angular velocity, 2 pi அப்படின்றது the total angle for the one revolution, f is the frequency. ஸோ அப்போ இந்த ஒமேகாவோட வேல்யூ எனக்கு என்ன சார் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி it having the magnitude of 2 pi f அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் தேர்ட் ஒன் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா சப்போஸ் நம்ம எது எடுத்தாலும் நம்ம எங்கேருந்து சார் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆரிஜின்லேருந்து தான் கால்குலேட் பண்ணணும். The projection of phasor or any vertical axis give the instantaneous value of the alternating voltage or alternating current. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த லைன் செக்மெண்ட் which இந்த லைன் செக்மெண்டோட லென்த் it will indicate the maximum value. அதே போல் இந்த maximum voltage இது maximum current அப்படின்னு பார்த்தோம். ஸோ செகண்ட் ஒன்று என்னன்னா the magnitude of the angular velocity which is equal to angular frequency, omega is equal to 2 pi f அப்படின்னு நம்ம பார்த்தோம். என்ன லாஸ்ட் எனக்கு என்ன சார் அப்படின்னா சப்போஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா இந்த வோல்டேஜுக்கும் இந்த கரண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், எய்தர் இட் வில் பி லீடிங் ஆர் லேகிங். இப்போ இந்த டயக்ராமில் வோல்டேஜை விட கரண்ட் வந்து லீடிங்கில் இருக்குது. ஏன் அப்படின்னா வி ஆர் கால்குலேட்டிங் வி ஆர் டேக்கிங் த டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் எடுக்கிறப்ப வோல்டேஜ் இஸ் த மினிமம், கரண்ட் இஸ் த மேக்ஸிமம். ஸோ தட் வி கேன் அஸ்யூம் தட் கரண்ட் லீடிங், வோல்டேஜ் வந்து லேகிங். சப்போஸ் இந்த இடத்துல லெட் அஸ் அஸ்யூம் தட் வோல்டேஜும் கரண்ட்டும் எனக்கு அப்படியே வைஸ் வர்ஸா இங்கே வந்து கரண்ட்டும் இங்கே வோல்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா வோல்டேஜ் லீடிங், கரண்ட் லேகிங் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஆன்டி கிளாக் வைஸில் இங்கே பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மினிமம் வேல்யூ மினிமம் மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணிவிட்டு எது லீடிங் எது லேகிங் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இதான் நம்ம வந்து ஃபேஸர் டயக்ராம் நம்ம சொல்கிறோம். அதுக்கு நடுவில் இருக்கிற ஏங்கிள் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட், நவ் we can இப்போ நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஏசி சர்க்யூட் alternating current is connected with a resistor. ஸோ இது வந்து ஒரு 3 டாபிக் இருக்கும். ஸோ ஏசி வித் ரெசிஸ்டர், ஏசி வித் இண்டக்டர், ஏசி வித் கெப்பாசிட்டர். ஸோ யூ ஆல்ரெடி நோ ரெசிஸ்டர். ஸோ ரெசிஸ்டர் இட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேவிங் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டர் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதோட அப்போசிங் ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இட் இஸ் டிவைஸ் விச் இஸ் யூஸ்டு டு அப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும், இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா whenever current passing through the resistor it will giving the some opposing force to flow of the current. அப்போ some of the current energy can be lost in the form of heat energy. ஸோ அப்போ எப்போ ஒரு ரெசிஸ்டர் வழியாக கரண்ட்டு போகிறப்ப இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட் அப்போஸ் பண்ணோம். அந்த அப்போஸ் பண்ணக்கூடிய கரண்ட் அந்த அப்போசிங் போர்ஸ்னால சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் எனர்ஜி கேன் பி டிசிபேட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எந்த ஒரு இடத்துல ரெசிஸ்டர் இருக்கோ அங்கே கரண்ட்டு போகிறப்ப எனக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா we can obtain the heat energy. ஸோ இப்போ ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன், இட் இஸ் கனெக்டட் வித் ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ். இந்த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா V is equal to Vm sin omega t. இந்த Vm is nothing but maximum voltage. ஸோ sin omega t அப்படின்றது எனக்கு என்னென்னா சைன்சோய்டல் வோல்டேஜ். ஏன்னா ஆல்டர்னேட்டிங் அப்படின்றது எனக்கு என்ன சார்னா சைன்சோய்டல் வோல்டேஜ் தான் நம்ம சொல்கிறோம். அதுவே டிசி வந்து we are not said to be சைன்சோய்டல். டிசியை வந்து நீங்கள் சைன்சோய்டல்னு சொல்ல முடியாது. ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் மட்டும்தான் எனக்கு என்ன சார் அப்படின்னா சைன்சோய்டல். அப்போ இந்த வேல்யூ ஆஃப் இந்த வோல்டேஜ் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னு எவ்வளோ சார் அப்படின்னா Vm sin omega t அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் கேன் பி ரெப்ரசன்டட் பை V is equal to Vm sin omega t. இந்த omega t வந்து எனக்கு என்ன சார்னா ஆக்சுவலாக Vm sin theta இதுதான் ஃபார்முலா. இன்ஸ்டெட் ஆஃப் தீட்டாவுக்கு பதிலாக we can replace by omega t, அவ்வளோதான். Vm அப்படின்றது மேக்ஸிமம் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ whenever current passing through the resistor there is a work done. ஸோ ஏன் சார் ஒர்க் டன் பண்ணுறோம் அப்படின்னா we must do the work done to cross the resistor.
ஸோ நீங்கள் வந்து இந்த கரண்ட் வந்து இந்த ரெசிஸ்டரை தாண்டி போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒர்க் டன் பண்ணணும். ஆக்சுவலாக த நேச்சுரல் கேரக்டர் ஆஃப் த ரெசிஸ்டர் இஸ் இட் வில் கிவிங் த அப்போசிங் ஃபோர்ஸ் டு ஃப்ளோ ஆஃப் த கரண்ட். ஸோ நீங்கள் வந்து கரண்ட் இங்கே உள்ளே போகிறப்ப இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா இட் கேன் அப்போஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். எய்தர் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் கரண்ட்டை உள்ளே அலோவ் பண்ணணும் அப்படின்னா யூ மஸ்ட் டூ த சம் ஒர்க் டன் விச் இஸ் கிரேட்டர் தென் த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கிவன் பை த ரெசிஸ்டர். அப்போ இந்த ரெசிஸ்டர் இந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டுக்கு எவ்வளோ அப்போசிங் ஃபோர்ஸ் கொடுக்குதோ அதை விட அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப தான் எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப தான் நம்ம வந்து கரண்ட்டு உள்ளே போகும். ஸோ வி மஸ்ட் டூ த ஒர்க் டன் விச் இஸ் கிரேட்டர் தென் த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கிவன் பை த ரெசிஸ்டர். repulsive force given by the repulsive force is opposing force given by the resistor. So opposing force given by the resistor நீங்கள் அதை தாண்டி கொடுத்தீங்கன்னா தான் கரண்ட் வந்து it can move across the resistor. ஸோ அந்த ஒர்க் டனுக்கு பேர் தான் நம்ம பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொட்டன்ஷியல் which is nothing but it is commonly said to be work done. The how much of work done we have to spend for the கரண்ட் மூவ் அக்ராஸ் த ரெசிஸ்டர். அவ்வளோதான். அந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்லியா கரண்ட் போகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ, ஏன் நீங்கள் இந்த இடத்துல கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கரண்ட் போகிறப்ப இந்த ரெசிஸ்டர் வந்து கரண்ட் அப்போஸ் பண்ணும். சரிங்களா? அந்த கஷ்டத்துக்கு நம்ம வைக்கக்கூடிய பேர் தான் பொட்டன்ஷியல். ஸோ பொட்டன்ஷியல் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன். த பொட்டன்ஷியல் அக்ராஸ் த ரெசிஸ்டர். ஸோ விஆர்ஸ் ஈக்குவல் டு ஐஆர். ஸோ திஸ் இஸ் த ஓம்ஸ் லா. தென் வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் இதை நான் விஆர் அப்படின்னு சொல்கிறேன். தென் விஆர்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன சார்னா ஐ இன்ட்டு ஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இட் இஸ் ஏ க்ளோஸ்ட் லூப் யூனோ. ஸோ வி ஆர் அப்ளைங் த கிர்ச்சாஃப் லூப் ரூல். The algebraic sum of the potential difference in a closed circuit is 0. So Kirchhoff loop rule என்ன சார் சொல்லுது அப்படின்னா if you are taking any closed circuit, ஒரு closed circuit இருந்துச்சுன்னா the total potential difference algebraic sum of the total potential difference in a circuit which is equal to 0. ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு ரெண்டு potential difference இருக்குது. ஒன்று வந்து எனக்கு என்ன சார்னா how much we are applying, then how much of we have spent across the resistor. ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா நம்ம எவ்வளோ வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம், V is equal to Vm sin omega t. தென் அடுத்து வந்து எனக்கு என்ன சார்னா how much of work done தான் potential சொல்லலாம். how much of potential developed across the resistor while current is transmitted from one end to another end of the resistor அப்படின்னு நம்ம சொல்கிறோம். then by Kirchhoff loop rule the algebraic sum of the potential difference in a closed circuit is 0. so அப்போ இது இந்த V represents the how much of potential we can apply. then VR is nothing but the how much of potential டெவலப்டு அக்ராஸ் த ரெசிஸ்டர். அப்போ வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே ஏன் சார் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு அப்போ சைன் போட்டிருக்கோம் அப்படின்னா ஸோ வென் த ஆல்டர்னேட்டிங் EMF ஃப்ளோஸ் த்ரூ த ரெசிஸ்டர் இந்த ரெசிஸ்டர் இட் வில் கிவிங் த சம் அப்போசிங் ஃபோர்ஸ் டு த அப்ளைடு வோல்டேஜ். ஸோ அப்போ ரெண்டுமே இட் வில் ட்ராவலிங் இன் த ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ அதனால தான் V மைனஸ் விஆர்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ V மைனஸ் விஆர்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த டேர்மை அந்தாண்ட அப்படியே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா V இஸ் ஈக்குவல் டு விஆர் வந்துடும். தென் யூ கேன் substitute value respective values. instead of V க்கு பதிலா என்ன சார் போடலாம் அப்படின்னா Vm sin omega t. instead of VR க்கு பதிலா IR. as I already know then V is equal to Vm sin omega t. I is equal to எனக்கு என்ன சார் VR is equal to I into R. if you want to calculate the current flowing in the circuit then I is equal to R இந்தாண்ட கொண்டு வாங்க. அப்போ I is equal to Vm by R into sin omega t. So this is the current, this is the formula we can obtain for calculating the current. But we already know you are calculating the current க்கு என்ன சார்னா I is equal to Im sin omega t. So Im sin omega t ல Im னா maximum current. அப்போ you can compare this two equation. Why? because of left hand side வந்து I தான். இப்போ நீங்கள் இந்த equation எப்படி சார் கிடச்சிது அப்படின்னா it can be obtained from the V is equal to VR. Vm sin omega t is equal to I into R. then I is equal to எனக்கு என்ன சார் அப்படின்னா I is equal to Vm by R into sin omega t. அப்போ இது வந்து நார்மலான கரண்ட் இந்த சர்க்யூட்லேருந்து கிடச்சிது. இது வந்து மேக்ஸிமம் கரண்ட் ஃபார் த மேக்ஸிமம் கரண்ட். அது மேக்ஸிமம் கரண்ட் ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இதான் ஃபார்முலா I is equal to Im sin omega t. நீங்கள் வந்து ஆல்வேஸ் ரிமைண்டட் ரெண்டு ஃபார்முலா V is equal to Vm sin omega t, I is equal to Im sin omega t. இந்த ரெண்டு ஃபார்முலாவை நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். தென் அப்போ வந்து எனக்கு என்ன சார் ஆகுது அப்படின்னா I is equal to Im sin omega t. You can compare these two equations. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவல். அப்போ ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள். அப்போ sin omega t ஓகே. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் இங்கே IM இருக்குது, இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் IMக்கு பதிலாக எனக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னா Vm by R இருக்குது. அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஸோ II ஈக்குவல் ரைட் சைடில் வந்து sin omega t ஈக்குவல். அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் IMக்கு பதிலாக நான் என்ன சார் போடுறேன் அப்படின்னா Vm by R அப்படின்னு போடுறேன். த மேக்ஸிமம் கரண்ட்ஸ் ஈக்குவல் டு த மேக்ஸிமம் வோல்டேஜ் பை R. அதர்வைஸ் I is equal to V by R. அது வந்து ஓம்ஸ்லா தான். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா இங்கே வந்து ஃபேஸ் ஆங்கிள் இதுவும் ஒமேகா டி தான், இதுவும் ஒமேகா
t தான். சப்போஸ் இப்போ இங்கே ஐக்கு வந்து ஒமேகா டி இருந்து இங்கே வந்து எனக்கு என்ன சார்னா ஒமேகா டி ப்ளஸ் ஃபை இப்போ இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து விஎம் சைன் ஒமேகா டி இருக்குது, இங்கே ப்ளஸ் ஃபை இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து லீடிங் அப்படின்னு சொல்லலாம். மைனஸ் ஃபைவ் இருந்தால் லேக்கிங்னு சொல்லலாம். பட் இங்கே வந்து ஒமேகா டி மட்டும்தான் இருக்குது. தட் மீன்ஸ் த ஹவு மச் ஆஃப் வோல்டேஜ் வி கேன் அப்ளைட் அண்ட் த கரண்ட் ஆர் இன் த இன் ஃபேஸ். ரெண்டுமே இட் வில் தேர் இஸ் த நோ ஆங்கிள், நோ ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட். தட் மீன்ஸ் தே ஆர் இன் த இன் ஃபேஸ். இன் ஃபேஸ் அப்படின்னா தேர் ஆர் இன் த சேம் லைன், தேர் ஆர் இன் த சேம் செக்மெண்ட், தேர் ஆர் இன் த சேம் ஆங்கிள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸோ நீங்கள் வோல்டேஜ் இருக்குது, கரண்ட் இருக்குது, ரெண்டு பேர் வந்து ஓடுறப்ப ஒன்று லீடிங் ஒன்று லேகிங்னா ஒன்று வந்து 0 ஒன்று 30னா ஸோ வோல்டேஜ் வந்து 0. வென் வோல்டேஜ் இஸ் 0 கரண்ட் இன் 30 ஆர் வென் கரண்ட் இன் 30 வோல்டேஜ் இஸ் 0 அப்படின்னா த ஆங்கிள் பிட்வீன் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இஸ் செட் டு பி 30 டிகிரி. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து எனக்கு என்னென்னா நார்மலாக ஒமேகா டி மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே ப்ளஸ் ஃபையும் கிடையாது மைனஸ் ஃபையும் கிடையாது. இப்போ ப்ளஸ் ஃபைனா கரண்ட் லீடிங், மைனஸ் ஃபைனா லேகிங். ஆனால் இங்கே ப்ளஸ் ஃபையும் கிடையாது மைனஸ் ஃபையும் கிடையாது, ஒமேகா டி தான் இருக்குது. சிம்பிளி எனக்கு ஒமேகா டி தான் இருக்குன்னா வாட் ரியலி இண்டிகேட் மீன்ஸ் there is the no phase angle between the voltage and current. that means the voltage and current are in the same segment, same லைனில் இருக்குது எனக்கு அப்படின்னு அர்த்தம். அதான் நான் கீழே சொல்லியிருக்கோம். applied voltage or current in the or in the in phase ரெண்டுமே எனக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னா இன் ஃபேஸில் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா கீழே வந்து எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து இது வந்து ஒய் ஆக்சஸ். எப்போவுமே நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் தான் வரையணும் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இந்த ஆர்ஜின்லேருந்து இது வந்து ஒமேகா டி அப்படின்னா போத் ஆர் இன் த சேம் லைன். இங்கே பாருங்கள் இது வந்து சேம் லைனா. ஸோ இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஐ, இது வந்து வி, இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒய் பிகாஸ் ஆஃப் ஏன் சார் வி வந்து மேக்ஸிமம் போட்டிருக்கீங்க ஐ வந்து கம்மியாக போட்டிருக்கீங்கன்னா வி ஆர் டேக்கிங் த சர்க்யூட் ஏசி வித் ரெசிஸ்டர். அப்போ ஆர்ஸ் ஈக்குவல் டு வி பை ஐன்னு வர்றப்ப வோல்டேஜ் இஸ் த மேக்ஸிமம், கரண்ட் இஸ் த மினிமம். when we are taking the resistor circuit voltage and current are in the in phase, that means they are in the same line, same segment. But however even though it will both it will in the same line or same segment, voltage having the greater magnitude, current in the minimum magnitude. Why? Because of we can use Ohm's law. Then V is equal to IR, R is equal to V by I, no, then R maximum means V maximum, current வந்து எனக்கு என்னடா minimum. So that we can draw like that. Voltage is the maximum, current is the minimum. நல்லா ஞாபகம் வச்சுங்க. Both are in the same line, same segment. That really indicates there is the no angle between the voltage and current. voltageக்கும் கரண்ட்டுக்கும் நடுவில் எந்த ஒரு ஏங்கிளும் கிடையாது. they are in the same segment. even though they are in the voltage and current in the same line, they are in the same line, voltage having the greater magnitude, current having the minimum magnitude. Why? Because of we are taking the resistor circuit. For using the resistor circuit, R is equal to V by I, Ohm's law, then voltage is the maximum, current is the minimum. So அப்போ voltage வந்து greater magnitude, current வந்து எனக்கு minimum magnitude. So we can draw like that. So அப்போ இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா சைன் வேவ். அப்போ சைன் வேவ்ல எனக்கு என்ன சார் அப்படின்னா voltage வந்து maximum quantity, இது வந்து current வந்து minimum quantity. பட் பாருங்க that is the no phase angle. Even it can be start at the same place, it can reach at the maximum value at same time, same place தான் எனக்கு வந்து இருக்குது. அதே போல் வந்து ஜீரோவும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்குது, நெகட்டிவ் மேக்ஸிமம் ஒரே இடத்துல தான் இருக்குது, மறுபடியும் அகைன் ஜீரோ. அப்போ எனக்கு என்ன அப்படின்னா வோல்டேஜ் மேக்ஸிமம் கரண்ட் மினிமம் தான், பட் ஃபேஸ் ஆங்கிள் கிடையாது, அதோட மேக்னிடியூடு தான் அதிகம். வோல்டேஜோட மேக்னிடியூடு வந்து 10, கரண்டோட மேக்னிடியூடு 5, பட் இட் கேன் பி போத், இட் கேன் ஸ்டார்டட் அட் த சேம் டைம், then same time it can reach the maximum, same time 0, same time negative maximum, same time again attain to 0. ஸோ அப்போ வந்து என்னென்னா there is the no phase angle. ரெண்டுமே ஒரே இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது, ஒரே இடத்துல தான் மேக்ஸிமம், ஒரே இடத்துல 0, ஒரே இடத்துல நெகட்டிவ் மேக்ஸிமம், ஒரே இடத்துல தான் எனக்கு வந்து 0 ஆகுது. ஸோ அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா when AC circuit is connected with the resistor, வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் எனக்கு என்ன கிடையாது அப்படின்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கிடையாது. there is the no phase difference between the voltage and current, but வந்து they are in the same phase. even though they are in the same phase, voltage is the maximum quantity, current is the minimum quantity. Okay, then finally we can learn one problem regarding this. இதுக்கு வந்து regarding or sum பார்ப்பீங்க. then see the sum. Then write down the equation for the sinusoidal voltage of 50 Hz and the peak value of 20 volt. So write down the equation of sinusoidal voltage. ஒரு equation வந்து write பண்ண சொல்லிக்கிறாங்க. those parameters having the maximum sinusoidal voltage out of frequency வந்து 50 Hz, maximum voltage வந்து peak value is nothing but maximum voltage, you already know, last class பார்த்திருப்பீங்க. so அப்போ peak value is nothing but maximum voltage 20 volt. draw the voltage and time graph னு கேட்டிருக்காங்க. so முதல்ல we can write
then what are the data we are having நம்மளுக்கு என்ன டேட்டா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எழுதணும். எப்போ ஒரு சம்லயுமே ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன சார் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து what are the data we are having, so write down separately, then frequency is equal to 50 Hz, then maximum voltage is equal to 20 Hz. Then what we are going to calculate, write down the equation for the sinusoidal voltage. You already know formula for the sinusoidal voltage is equal to V is equal to Vm sin omega t. Suppose write down the equation for sinusoidal current means what is the formula, I is equal to Im sin omega t. Same formula, voltage can be represented by V whereas current represented by I. So if you want to calculating the voltage we can use this formula, V is equal to Vm sin omega t. If you want to calculating the current we can use this formula, I is equal to Im sin omega t. Now we are going to calculate the voltage, so we can use this formula, V is equal to Vm sin omega t. I hope you already know about omega is equal to 2 pi f. So this is the very important formula for using the or calculating the relation between the angular velocity and the frequency. Then you can learn from the 11th ல உங்களுக்கு இது இருக்கு, V is equal to Vm sin omega t, then V is equal to Vm into sin, instead of omega க்கு பதிலா 2 pi ft அப்படினு போட்டுக்கிறோம். ஸோ ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 50, 20 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். V is equal to, instead of maximum voltage 20, then sin, then 2 pi into 50 into t. ஸோ 2 pi அப்படின்றது என்னென்னா 2 into pi. ஸோ 2 into pi எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 2 into எனக்கு எவ்வளோ சார் வரும் அப்படின்னா 2 ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எப்படி சார் போட்டுங்க அப்படின்னா 2 into 50 100 into இந்த வேல்யூ ஆஃப் I வந்து 3.14 3.14 into 100 வந்து 314 இப்படி எழுதிக்கிங்க. அப்போ V is equal to 20 sin 314t. ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன். காமனாக ஒரு 20 வோல்டேஜ் மேக்ஸிமம் வோல்டேஜ் 20 இருந்து ஃப்ரீக்வன்சி 50 இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டத்தோட வோல்டேஜ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான காமன் ஈக்குவேஷன் என்னென்னா V is equal to 20 sin 314t அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ we can calculate the time for one cycle. ஏன்னா நம்ம வோல்டேஜ் டைம் டயக்ராம் வரையணும். வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு இருக்குது 20 வோல்ட்னு டைம் கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ டைம் ஃபார் ஒன் சைக்கிள் t is equal to 1/f. அப்போ 1/50 means 0.02. ஸோ 0.02 அப்படின்னா 2 into 10 power minus 2 or 20 into 10 power minus 3. ஸோ அப்போ 20 milliseconds அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 20 milliseconds அப்படின்றது இட் இஸ் த டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த ஒன் சைக்கிள். ஒரு 360 டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னா 20 milliseconds எனக்கு ஆகுது. 20 milliseconds ஆகுது. ஸோ அப்போ வந்து 0, த மேக்ஸ் இந்த பாசிட்டிவ் சைடு வந்து +20 volt, the maximum voltage in the negative side வந்து -20 volt. ஸோ அப்போ வந்து ஒன் சைக்கிளுக்கு 20 millisecondsனா ஆஃப் சைக்கிளுக்கு 10. அப்போ 90 டிகிரி 360க்கு 20னா 180க்கு 10, 90க்கு 5. அப்போ இங்கே 0 போட்டுக்கிறீங்களா, கரெக்டாக 5 செகண்ட்ஸ்க்கு நேராக இங்கே 90 இருக்கணும் மேக்ஸிமம், 10 செகண்ட்ஸ்க்கு நேராக 180 இருக்கணும், 15 செகண்ட்ஸ்க்கு நேராக 270 இருக்கணும், 20 millisecondsக்கு நேராக ஒன் சைக்கிள் வந்து எனக்கு முடிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ ஒன் ரொட்டேஷனுக்கு வந்து 20 millisecondsனா quarter ரொட்டேஷனுக்கு 5 seconds, half of the ரொட்டேஷனுக்கு வந்து 10 seconds, 3/3 seconds means 3 milliseconds, and 3/4 ரொட்டேஷனுக்கு வந்து எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 3/4க்கு வந்து எனக்கு 15 milliseconds, ஒன் ரொட்டேஷனுக்கு வந்து எனக்கு 20 seconds. அப்போ நார்மலாக ரைட் டவுன் த ஈக்குவேஷன் ஃபார் த சைனுசாய்டல் வோல்டேஜ் அப்படின்னா V is equal to Vm sin omega t. ரைட் டவுன் த ஈக்குவேஷன் ஃபார் த ஆல்டர்னேட்டிங் சைனுசாய்டல் கரண்ட் அப்படின்னா I is equal to Im sin omega t என்ற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும்.